Friends, welcome to GDLA Studies. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரிட் பெட்டிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிட் பெட்டிஷன்னா என்ன, ரிட் பெட்டிஷனுடைய வகைகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே ரிட் பெட்டிஷனை பற்றி இருக்க போது. அதாவது நீங்கள் ஒரு ரிட் பெட்டிஷன் போடணும்னா அதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, அது எங்கே போய் நீங்கள் இப்போ ரிட் பெட்டிஷனை போடணும், அது ரிட் பெட்டிஷன் போனோன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது, அதற்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ரிட் பெட்டிஷன் போடலாம்ன்றதை எக்ஸாம்பிளோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரிட் பெட்டிஷன்னா என்ன, ரிட் பெட்டிஷனுடைய வகைகள் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோவாகவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிட் பெட்டிஷனை இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 32 மற்றும் பிரிவு 226 ஆகிய பிரிவுகளின் கீழ் ரிட்களை வெளியிட உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்குது. ஸோ இந்திய கான்ஸ்டியூஷனல் லா ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 இதுக்கு கீழே தான் ரிட்களை வெளியிட உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரிட் பெட்டிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ரிட் பெட்டிஷன்னா ரிட்டன் ஆர்டர். இந்த ரிட்டன் ஆர்டர் தான் ரிட் மனுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அரசாங்கத்திடம் எழுத்து மூலமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்க சொல்லி நம்ம தாக்கல் செய்கிற ஒரு மனுவிற்கு பேர் தான் ரிட் மனுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அரசாங்கம் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு எதிராகவோ அல்லது அரசாங்கம் தலையிட்ட அந்த தவறுதலை சரி செய்ய சொல்லி அவங்களுக்கு மனு தாக்கல் செய்கிறோன்னா அதை தான் ரிட் மனுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பொதுநல வழக்கு, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பொதுநலம் பாதிக்கும் போது ஒரு பொதுநல வழக்கு தொடரலாம். அது எந்த மாதிரியா இருக்கலாம்னா, உங்கள் ஏரியாவில் ஒரு சாலை போட்டிருக்காங்க, அந்த சாலை மோசமாக பழுதடைஞ்சிடுச்சு, அந்த சாலையை சரி செய்ய சொல்லி நீங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட பல தடவை மனு அளித்தோம். அவங்க அதை அந்த அதிகாரி சரி செய்யலைன்னா நீங்கள் அரசாங்கத்திற்கு அந்த உத்தரவு போட சொல்லி இந்த ரிட் மனுவை நீங்கள் தாக்கல் செய்யலாம். அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ ஒரு இடத்துல குடியிருக்கீங்க, உங்கள் குடியிருப்பு பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை அமைத்து அந்த தொழிற்சாலையில் வர புகை, சத்தம், தூசி அவை எல்லாமே சுற்றுச்சூழலில் பாதிக்குது. அப்போ அந்த சுற்றுச்சூழலில் பாதிக்கும் போது நீங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு புகார் அளிக்கிறீங்க. புகார் அளித்தும் அவங்க 60 நாட்களுக்குள்ளே அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா நீங்கள் அரசாங்கத்திடம் இந்த ரிட் பெட்டிஷனை தாக்கல் செய்து அதை சரி செஞ்சு கொடுக்குமாறு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிட் பெட்டிஷனுடைய வகைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீதி பேராணை. அதாவது தனக்கு வரையறுக்கப்பட்ட கடமையை ஒரு அரசு அதிகாரி செய்யாவிட்டாலோ அல்லது அரசாங்கம் அல்லது அரசு சார்ந்த நிறுவனம் சட்டவிரோதமாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க போகிறது என்று உங்களுக்கு தெரிந்தாலோ அந்த காரியத்தை செய்யாமல் தடுக்க ஆணையிட வேண்டும் என்று ரிட் மனு நீங்கள் தாக்கல் செய்யலாம். இதை யார் தாக்கல் செய்யலைன்னா பாதிக்கப்பட்டவர் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். செகண்டு சேஷாயோரரி ரிட். அதாவது ஒரு ஹைகோர்ட் அதிகாரம் உள்ள ஒரு கோர்ட்டு இல்லைன்னா ஒரு அரசு அதிகாரி சட்டவிரோதமாக ஒரு உத்தரவு போட்டுட்டாங்க. அந்த உத்தரவை ரத்து செய்ய சொல்லியோ இல்லை அதை சரி செய்ய சொல்லியோ நீதிமன்றத்துக்கோ இல்லை அந்த அரசு அதிகாரிக்கோ அதனுடைய கரெக்டான வழிமுறையை உணர்த்தும்படி இந்த ரிட் பெட்டிஷனை போடலாம். இந்த ரிட் பெட்டிஷன் சேஷாயோரரி ரிட் பெட்டிஷன் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். தேர்டு கோவரண்டோ ரிட் மனு. அதாவது ஒரு அரசாங்க அதிகாரி அவர் தகுதி இல்லாமல் அவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டாலோ அல்லது தனது பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி வரம்பு மீறி ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்தாலோ அதனை எதிர்த்து போடப்படுவது தான் இந்த கோவரண்டோ ரிட். இதை யார் வேணும்னாலும் போடலாம். ஃபோர்த்து ப்ராஹிபிஷன் ரிட் மனு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிமன்றம் தனது அதிகார வரம்பை மீறி செயல்படும் போது அதை தடுக்கிறதுக்கு போடப்படுவது தான் இந்த ப்ராஹிபிஷன் ரிட் மனு. இதை யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த மனுவை தாக்கல் செய்ய முடியும். ஃபைனலாக ஹைபஸ் கார்பஸ் ரிட் மனு. இந்த ஹைபஸ் கார்பஸ் ரிட் மனு ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க.
அதாவது நமக்கு தெரிஞ்ச அவரை வந்து காணவில்லையோ இல்லை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவல்துறையினர் வந்து தவறாக ஏதோ ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு அவங்கள வந்து அவங்க காவலில் வச்சுருக்காங்களோ இல்லை ஒருவரை வந்து யாரோ கடத்தி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்பட்டாலோ இந்த ஹைபஸ் கார்பஸ் மனுவை நீங்கள் தாக்கல் செய்யலாம். இந்த மனுவை விசாரித்து நீதிமன்றமானது அந்த நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிடும். இந்த 5 வகையான ரிட் பெட்டிஷன் மூலயமா தான் உங்களுடைய பாதிப்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இதற்கான ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே லா காலேஜ் அட்மிஷனை பற்றியும் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் ரிசல்ட்டு எல்லாமே வந்து அப் டு டேட் இந்த சேனலில் போடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாத சாமானிய மக்களுக்கு தேவைப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்கான சட்டங்களும் இந்த சேனலில் போடப்பட்டு வருது. ஸோ உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் லா காலேஜில் சேரணும்னு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. Thank you. Keep supporting.